ஒரு பன்னீரை வச்சு ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம். இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய பாஸ்தாவில் எண்ணெயாக பயன்படுத்த மாட்டோம். இந்த ஆயில் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான பன்னீரை வச்சு செய்கிறோம். இது புரோட்டீன் பாஸ்தா. சூப்பர் சார், சூப்பர்ண்ணா. உண்மையிலே எதிர்பார்க்காத வதில்ல, புதுவிதமாக இருக்க. குழந்தைங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே திரும்ப திரும்ப கடைக்கு போனால் அந்த நாம வாங்கி சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும். சூப்பராக பக்காவாக டேஸ்ட்டாக அல்டிமேட்டிக்காக இருக்குது. சூப்பராக வணக்கம் கட்டுறது கையில் நேர்களே. ஒரு பன்னீரை வச்சு ஒரு பாஸ்தா செய்ய போகிறோம். இந்த பாஸ்தாவுக்கு முக்கியம்னு பார்த்தோம்னா எண்ணெய். ஏன்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக சேர்த்தாங்கன்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாதுன்னுவாங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா வெங்காயம் வதங்கணும், தக்காளி வதங்கணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் செய்யக்கூடிய பாஸ்தாவில் எண்ணெயாக பயன்படுத்த மாட்டோம். எண்ணெயே இல்லையா? எண்ணெயாக பயன்படுத்த மாட்டோம். என்னென்னு பார்த்தோம்னா இந்த பாஸ்தாவுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம், ஈஸியாக செய்ய போகிறோம். பார்க்குறதுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நிறையா பொருட்கள்லாம் போட்டு செய்யாமல் குறைவான பொருட்களை போட்டு நிறைவான க்ரீமியாக ஒரு பாஸ்தா தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். க்ரீமியாக க்ரீமியா சும்மா பக்கா வேணால் நம்ம பாஸ் வைக்கிற பாஸ்தா எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் பாஸ்தா, அது எண்ணெய் இல்லாமல் செய்யறதுக்காக தேவையான பொருள் வச்சுருக்கோம். ஆனால் பாருங்கள், டீ குடிச்சிக்கிறோம். இதெல்லாம் மனுஷனா மிருகமா? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குறா? மனுஷனா மிருகமான்னு சொல்லி கேட்டதுக்கு எவ்வளோ கோவப்படுறான் பாருங்கள். அதே அவன்கிட்டே பாருங்கள். காலையில் நீ ஒரு வேலை செஞ்ச பாரு, அந்த வேலையை யாராலையுமே செய்ய முடியாதுங்க. சும்மா சிங்கம் மாதிரி கில்லியாக இருந்து செஞ்சான் தம்பி. இதெல்லாம் என்ன பொழப்புனே தெரியல. சிங்கம் புலியெல்லாம் மனுஷ கேட்டகரியிலே வருது. முன்னாடி மிருகம் சொன்னதுக்கு கோச்சிக்கிட்டா இருக்கு. வெறும் மிருகன்னு சொன்னதுக்கு கோச்சிட்டு வராரு. அதுவே சிங்கம்னு சொன்னோம்னா மீசையை முறுக்கிறாரு. சிங்கம் புலியெல்லாம் மிருக கேட்டகரியில் வராதானே? அப்புறம் மீசை புரிக்கிறீங்க இல்லைண்ணா, குட்டி சிங்க குட்டின்னு கூப்பிட்றது வழக்கம். இப்படி பார்த்தாலும் எதுக்காக சிங்கம்னு சொன்னேன்னா, அந்த ஆண் சிங்கம் எப்போவுமே தூங்கிட்டே இருக்கும். பெண் சிங்கம் தான் போய் வேட்டையாடிட்டு வரும். அதே போல் காலையில் இவனை எழுப்புறேன், அரை மணி நேரம் ஆச்சுங்க. அந்த வேலை யாராலையும் செய்ய முடியாது. அது எங்கே படுக்கிறாருன்னா நம்ம டென்னிஸ் கோர்ட்டை படுக்கிறாரு. சூரியன் வெயில் மூஞ்சில் அடியுது. அப்போ தானே இந்த தூக்கம் புரியுது. ஓ, பன்னீர் பட்டர் பாஸ்தா. நம்ம டீமில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே பன்னீர் எடுத்துட்டோம்னா அடுத்து பட்டர் தான் ஞாபகத்து வருது. ஆமாம். ஸோ இன்றைக்கி நம்ம செய்கிறது பன்னீர் பாஸ்தா. பன்னீர் பட்டர் பாஸ்தா. நல்லா பாஸ்தா. பன்னீர் பட்டர் பாஸ்தா. பட்டர் இல்லைடா. தப்பு இல்லைங்களா? இவன் மனுஷனா மிருகமா? நான் 2 டைம் சொல்லிட்டேன் பன்னீர் பாஸ்தான்னு. பன்னீர் பாஸ்தா பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். பன்னீர் பாஸ்தாவுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? பாஸ்தா சங்கு பாஸ்தாங்க. தக்காளி பழம், வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ், பூண்டு, பன்னீர், உப்புத்தூள், மிளகுத்தூள். மனுஷன் வாழ்க்கை எப்படி 8 இல்லையே அமைதோ அதே போல் தாங்க 8 பொருள் தான் வச்சுருக்கோம். ஆனால் 8 ஊருக்கும் அப்படியே மணக்கிற மாதிரி பாஸ்தா தயார் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? நீங்கள் 200 கிராம் பாஸ்தா எடுத்தீங்கன்னா நாங்கள் அளவு சொல்கிறோம். 250 கிராம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? இல்லை, 1 கிலோ சரி விடுங்க. 1 கிலோ சரி, 1/4 கிலோ. குறைந்த ஒன்று இது 150 கிராம் அளவுக்கு வெங்காயம், 150 கிராம் அளவுக்கு தக்காளி. பார்த்துங்க, எண்ணெய் ஊற்றலை. ஏன் எண்ணெய் ஊற்றலை? அதானே நான் ஒன்று கேட்குறேன். ஆனால் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டேனே, இப்போ டிஃப்ரெண்ட் பன்னீர் பாஸ்தா மட்டும் கிடையாது, இது ஒரு ஆரோக்கியமான பாஸ்தா. அதில் ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் பார்த்தோம்னா எண்ணெய் சேர்க்காம சமைக்கிறது. இது பற்று. ஆனால் பன்னீர்ன்றது என்ன? பன்னீர் இது பற்றுன்னா அப்படி இருக்கும். வெண்ணெயா? எல்லாம் ஒரே குடும்பம் தான். ஒரு வெங்காயம் தக்காளி போட்டிருக்காரு. பாஸ்தாங்க. 250 கிராம் பாஸ்தா. மக்களுக்கு 250 கிராம். நம்ம 1/2 கிலோ பாஸ்தா சேர்க்குறோங்க. பாஸ்தா வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதான், தண்ணியிலே வேக வேண்டியது தான். ஆனால் பாஸ்தா ஒன்றோட ஒட்டாத மாஸ்டர் எண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பிறகு தான் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறியா? பாஸ்தா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி சேர்த்து அதுக்கப்புறம்லாம் பாஸ்தா செய்வாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அதில் கரம் மசாலாலாம் போட்டு நம்ம செஞ்சோம் பாருங்கள் பெங்களூரில், அந்த மாதிரிலாம் செஞ்சாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதை பார்த்தோம்னா ஆரோக்கியமான பாஸ்தா. ஸோ இது ஒன்று ஒட்டாது. காரணம் என்னென்னா பாஸ்தாவுடைய தன்மை வழுவழுப்பு தன்மை வெந்துருச்சுன்னா இப்போ ஒட்டாது. பழுப்பில் எல்போ மாரி வருமா? அந்த செஞ்சு ஊற்றியா தானே? 100 கிராம் பாஸ்தா நீங்கள் எடுத்துக்கோங்க. பாஸ்தா இல்லை, பன்னீர். சாரி, பன்னீர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு
நல்ல க்ரீம் மாதிரி அரைச்சி கொண்டு வரும். என்ன தம்பி பால் கொண்டு வந்துட்டீங்க? பால் இல்லை, பன்னீரும் பூண்டும் அரைத்தது நன்காக கொண்டு வந்திருக்கிறேன். கொதி வந்து கொண்டிருக்கிறது. கொதிக்கட்டும். இப்போ நல்லா வண்ணமாக இருக்கு பாருங்கள். வெந்துகிட்டே இருக்கேன். நல்லா வெந்துட்டு இருக்கு. 3/4 வேக்காட்டில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வெந்த பின்னாடி மற்ற பொருட்களை சேர்த்துக்கலாம். பாஸ்தா பக்காவாக ரெடியாகி வந்துடுது. அரைச்ச பன்னீரும் பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம், அதை இறக்குறோம். அடுத்தது ஆமாங்க, இப்போ பன்னீரையும் பூண்டையும் நம்ம சேர்த்து அடுத்த பொருட்களை சேர்த்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டால் நம்மளுடைய பன்னீர் பாஸ்தா தயாராகிடும். பார்க்கவே செம்மையாக இருக்குண்ணா. குழந்தையெல்லாம் பார்த்தா விடாதுன்னா மூடி வச்சுருந்தேன்னா. அடுத்து காரத்துக்கு சில்லி ஃப்ளெக்ஸுங்க. சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லாதவங்க நம்மளுடைய பன்னீரையும் பூண்டையும் அரைக்கும் போது ஒரு 2 வரமிளகாயை அதுலேயே சேர்த்தி கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். போடுங்கோ. தேவையான அளவு உப்பு தூளுங்க. இது வரையும் உப்பே போடலீங்கப்பா. இப்போ இது வரைக்கும் நீ பார்க்கவே இல்லையா? இறுதியாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளுங்க. கலர் வண்ணமா? கலர்னா என்ன தம்பி, வண்ணம்னா என்ன தம்பி? வண்ணம்ன்றது எல்லாம். திருமுகத்தை கொஞ்சம் மக்கள் காட்டுங்க ராஜா. கலர் ஒன்று, வண்ணன்றது நிறைய வண்ணங்கள் இருக்குது. கலர்ன்றது ஒன்று தான். கலருன்றது வந்து ஒன்றே ஒன்று மட்டும் தான் குறிக்கும். வண்ணன்றது எல்லாத்தையும் குறிக்கும். ஓ அளவுக்கு அவருக்கு அறிவு யோசிக்கிற அளவுக்கு மூளை இல்லைங்க. சூப்பரான பன்னீர் பாஸ்தா தயாருங்க. பன்னீர் பாஸ்தா பக்காவாக ரெடியாக இருக்குது. உண்மையிலே எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பாஸ்தா வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. பக்காவாக ரெடி பண்ணியிருக்காரு. டேஸ்ட்டை சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்க. பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டல. பன்னீரோட ஃப்ளேவர் சூப்பராக ஒரு க்ரீமியாக தெரியுது. ஒரு பன்னீரவே க்ரீம் ஆக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது எனக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும். அதை விட அந்த சில்லி ஃப்ளெக்ஸ் மேலே ஆகினா காரம். அது மட்டும் கிடையாதுங்க பாஸ், பக்காவாக இருக்குது பாஸ். வெங்காயம் தக்காளி வாயில் தட்டுப்படுது, அதுவே சூப்பராக இருக்குது. குழந்தைங்க டெய்லி கூட சாப்பிட்லாம். காரணம் என்னென்னா ஆயில் கிடையாது. இந்த ஆயில் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான பன்னீரை வச்சு செய்கிறோம். இது ப்ரோட்டீன் பாஸ்தா. சூப்பர் சார், சூப்பர்ண்ணா. உண்மையிலே எதிர்பார்க்காத அதில் புதுவிதமாக இருக்க. குழந்தைங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலே திரும்ப திரும்ப கடைக்கு போனால் அந்த நாம வாங்கி சாப்பிடணுன்ற மாதிரி இருக்கும். சூப்பராக பக்காவாக டேஸ்ட்டாக அல்டிமேட்டிக்காக இருக்குது. சூப்பராக. இந்த சுவையை நாங்கள் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் சுவைச்சா மட்டும்தான் தெரியும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குங்க. பேஜ் நேம் கட்டுறது கையில் பாண்டி. அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.